அப்படி மனசு நோவுது அப்படின்னா விஷத்தை குடிச்சு சாவு அப்படின்னு விஜய் அந்த படத்தில் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார். 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்து க்ரைம் ஆகிடுவோம், நான் 50 ரூபா 100 ரூபா எச்ராஜா கொடுக்குறேன். அப்படி மனசு புண்பட்டு தான் போய் சாவ சொல்லுங்க அவரை. எச்ராஜெல்லாம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பூமிக்கு பாரம். காவாலித்தனம் செய்யறதுக்கு கலவரம் பண்ணுறதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது. மிக முக்கியமாக அந்த மலை வந்து முருகருக்கு மலை, இந்துக்களுக்கு மலை அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டுடைய மலை, இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மலை. மத நல்லிணக்கத்தை கெடுத்து தன்னுடைய அரசியலை மறுபடியும் தொடங்க முடியுமா அப்படின்னு பிஜேபி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்கக்கூடாது. வரவங்களை லத்தி உடஞ்சாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு கவனித்து திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறதான் வந்து நான் என்ன கேட்குறேன். அதில் வந்து தர்காவை தூக்கணும், அதை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்கிறதுக்குலாம் நீ யார்? 144 மீறி இப்போ வந்து பிஜேபி கும்பலோ அர்ஜுன் சம்பத் கும்பலோ வந்தால் உடனேலேயே அடித்து அனுப்பிச்சு துரத்தி விடணும். முருகருக்கு பலியிட்டு கும்பிடக்கூடிய பழக்க வழக்கம்லாம் தமிழர்கள்கிட்ட இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அப்படி வந்து நீ வந்து அங்கே எப்படி அது இருக்கலாமா, பலி கொடுக்கலாம்னா அது எங்களுடைய தமிழர்களுடைய வழிபாட்டு முறை பலி கொடுக்கறது அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் அங்கே போய் கொடுக்குறாங்க. இந்த விளக்கம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், முருகர் கோவிலில் பிராமண மதத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன வேணும்? தமிழருடைய தலைவர் முருகர் அப்படிங்கிறவர் முப்பாட்டன் பாட்டன் என்ன வேணான்னு சொல்லி தமிழர்களுடைய அடையாளமாக தமிழர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் முருகர். அவருக்கு ஒரு கோவில் இருக்குன்னா வேறொரு மதத்தை சேர்ந்த பிராமண மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு தமிழர்களுக்கு நாங்கள் கேட்போம் இல்லையா? உனக்கு எங்க வேலை? இப்போ முதல்ல நீ அங்கேருந்து ஓடு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு 144 போட்டிருக்கிறாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி எச்ராஜா சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களே நாங்கள் வந்து அண்ணன் தம்பியாக வாழ்கிறோம், இந்த பிரச்சனை இப்போ தேவையில்லை, அரசு வந்து சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்து முன்னணியினர் வந்து இந்த தர்காவை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு தடையை மீறி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அநாகரிகமான அயோக்கியத்தனமாக தான் பார்க்க முடியும். அந்த மலை வந்து முருகருக்கு மலை, இந்துக்களுக்கு மலை அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டுடைய மலை, இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மலை. அப்படி எதுவும் பார்த்தோன்னா இதெல்லாம் இயற்கைக்கு சொந்தமானது, நமக்கு அதுக்கெல்லாம் சொந்தம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பிஜேபியும் இந்து முன்னணி பேரில் இருக்கக்கூடிய கும்பல்களும் ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்றைக்குமே மக்களை சந்தோஷமாக வாழவே விட மாட்டாங்க, மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கும்பலுக்கு அதெல்லாம் ஆகவே ஆகாது. பாஜக அரசியலில் கால் ஊன்றுவதற்காக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப கேவலமான அயோக்கியத்தனமான ஆபத்தான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத கலவரம் செய்வது. அதுக்கு வந்து தேவையான களத்தை வந்து ஏற்பாடு செய்யக்கூடிய கும்பல் யார், அடியாள் கும்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய குட்டி கிளையாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், ஏபிவிபி மாதிரி இருக்கக்கூடிய பல அமைப்புகள். அதில் அர்ஜுன் சம்பத் இருக்கக்கூடிய இந்த கும்பல், இந்த இந்து முன்னணி கும்பலும் வந்து அந்த வேலையை செய்கிறது. பிஜேபி எல்லா இடத்திலும் மத கலவரத்தின் மூலமாகத்தான் தங்களுடைய அரசியலை தொடங்கி இருக்கிறார்கள், அரசியலை வந்து தக்க வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லா மாநிலங்கள்லையும் எடுபடுது, தமிழ்நாட்டில் எடுபட மாட்டேங்குது. அப்படிங்கும் பொழுது அதை எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பல ஆண்டுகளாக அவங்க ஹோம்ஒர்க் செஞ்சு செய்யக்கூடிய வேலை தான் இது. ஏற்கனவே கன்னியாகுமரியில் எப்படி பிஜேபி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை மதுரையிலேயே நம்ம பண்ணணும் அப்படின்னா திருப்பரங்குன்ற மலையை வந்து கையில் எடுக்கணும். அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே இங்கே ஒத்துமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இது தேவையில்லாமல் பிஜேபி வந்து பண்ணுது. அப்படிங்கும்போது அரசு நடவடிக்கை எடுத்து 144 மீறி இப்போ வந்து பிஜேபி கும்பலோ அர்ஜுன் சம்பத் கும்பலோ வந்தால் உடனேலேயே அடித்து அனுப்பிச்சு துரத்தி விடணும். ஏன்னா அங்கே மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை எதுக்கு நீ வந்து கெடுக்கிற? நான் என்ன கேட்குறேன், அதில் வந்து தர்காவை தூக்கணும், அதை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்கிறதுக்குலாம் நீ யார்? முருகர் மலை வந்து ரொம்ப புனிதமானது, தர்காவில் போய் பலியிடுறாங்க, அதெல்லாம் வந்து மனதை புண்படுத்தும்படியாக இருக்குன்னு எச்ராஜா சொல்லுங்கள். முருகருக்கு பலியிட்டு கும்பிடக்கூடிய பழக்க வழக்கம்லாம் தமிழர்கள்கிட்ட இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அப்படி வந்து நீ வந்து அங்கே எப்படி அது இருக்கலாமா, பலி கொடுக்கலாம்னா அது எங்களுடைய தமிழர்களுடைய வழிபாட்டு முறை பலி கொடுக்கறது அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் அங்கே போய் கொடுக்குறாங்க. இந்த விளக்கம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், முருகர் கோவிலில் பிராமண மதத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன வேலை? அது தமிழருடைய தலைவர் முருகர் அப்படிங்கிறவர் முப்பாட்டன் பாட்டன் என்ன வேணான்னு சொல்லிக்கும். தமிழர்களுடைய அடையாளமாக தமிழர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் முருகர். அவருக்கு ஒரு கோவில் இருக்குன்னா வேறொரு மதத்தை சேர்ந்த பிராமண மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு தமிழர்களுக்கு நாங்கள் கேட்போம் இல்லையா? உனக்கு எங்கள் வேலை? இப்போ முதல்ல நீ அங்கேருந்து ஓடு. நீ அங்கே வந்தனா நாங்கள் இங்கே வந்து நிற்கணும். இது தமிழர்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்குரிய மலை. அதில்
பிராமண மதத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கு என்ன வேலை? ஆடு மாடு பலி கொடுக்கறதோ இல்லை அப்படி வழிபடுறதோ, முன்னோர்கள் வழிபடுறதோ, இறந்தவர்களை வழிபடுறதோ அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்பாட்டில் இருந்தது. யாருடைய மனசு? இந்துங்கிறது ஒரு மதமே கிடையாது, இந்துங்கிறது ஒரு வாழ்வியல் முறைன்னு சொல்லிட்டாங்க. அந்த இந்துக்களில், அந்த இந்து பட்டியலில் யார் மனசு புண்படுது? எச்ராஜா வந்து பிராமண மதத்தை சேர்ந்த, வைதிக மதத்தை சேர்ந்த ஒரு பிராமணர், பிராமண மதத்தை சேர்ந்தவர். அவர் மனசு புண்படுதுங்கிறதுக்காக தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய வழிபாட்டு பண்பாட்டு அடையாளங்களை திறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அதுதான் சொல்கிறேன். பொதுவாக இந்து மனசு புண்படுதுன்னு சொல்லாதீங்க. வைதீக மதத்தை சேர்ந்த, வேத மதத்தை சேர்ந்த எச்ராஜாவுக்கு புண்படுதுன்னு சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழர்கள் நாங்கள் இப்படி ஒரு வழிபாடு பண்ணுறதுல உனக்கு எதுக்குடா மனசு நோவுது? ஒன்று சொல்லுவாங்கள்ல, விஜயோட ஒரு இது வரும், அப்படி மனசு நோவுது அப்படின்னா விஷத்தை குடிச்சு சாவு அப்படின்னு விஜய் அந்த படத்தில் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார். 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்து க்ரைம் ஆகிடுவோம், நான் 50 ரூபா 100 ரூபாய் எச்ராஜா கொடுக்குறேன். அப்படி மனசு புண்பட்டு தான் போய் சாவ சொல்லுங்க அவரை. எச்ராஜெல்லாம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பூமிக்கு பாரம், இந்தியாவுக்கு பாரம், மக்களுக்கு ஆபத்து. நான் நினைக்கிறேன் அந்த ஸ்டாண்டுக்கு நீ வருவே அப்படின்னு சொன்னோம். அங்கே வந்து தர்காவை அப்புறப்படுத்தணும், இந்த மாதிரி ஆடு மாடு கோழிகளை பலிக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு நீ வருவே. ஆனால் தமிழர்களுடைய முருகன் கோவிலில் பிராமண மதத்தை சேர்ந்த, வைதிக மதத்தை சேர்ந்த, வேத மதத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன வெளில போங்கன்ற, வெளில போங்க. அப்போது இங்கே மத நல்லிணக்கத்தை கெடுத்து தன்னுடைய அரசியலை மறுபடியும் தொடங்க முடியுமா அப்படின்னு பிஜேபி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்கக்கூடாது. வரவங்களை லத்தி உடஞ்சாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு கவனித்து திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறதான் வந்து எச்ராஜா மட்டுமல்ல, வானதி சீனிவாசன் அவரும் சொல்கிறாங்க, அந்த மக்களுக்கு அனுமதி கொடுங்க, போராட்டம் நடத்த கூட அனுமதி கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறாரு. அண்ணாமலை சொல்கிறாரு, ஒரு எம்பி நவாஸ் கனியை போய் அங்கே அசைவ உணவு அறந்துறாரு. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு கேட்குறாங்க. சார், போராட்டம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கலாம், காவாலித்தனம் செய்கிறதுக்கு, கலவரம் பண்ணுறதுக்கெலாம் அனுமதி கொடுக்க முடியாது. மிக முக்கியமாக அரசு வந்து போராட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கணுங்கிறது ஒன்றுனா, நீங்கள் அங்கே என்ன பண்ண வரீங்க? நீங்கள் போராட்டம்ங்கிற பேரில் நான் என்ன கேட்குறேன் சார், இந்து மக்களுக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கா? இப்போது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அண்ணாமலை ஆகட்டும், எச்ராஜா ஆகட்டும், வானதி ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன கேட்குறோம், இந்து மதம் இந்த மக்களுக்கு புண்பட்டு அப்படின்லாம் சொல்கிறீங்களே, இந்து மக்களுக்கு வேறு எதுனாலையும் மனசு புண்படலையா? இதே இந்த மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது தான் நிவாரணம் கேட்டாங்க. அப்போ பிஜேபி அரசு கொடுக்கலையே, மோடி அரசு கொடுக்கலையே, அப்போ இந்துக்களுடைய மனசு புண்பட்டு விட்டதுன்னு அப்படி வந்து பேசுனாங்க. இல்லை, இதே தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசு, மோடி அரசு திணித்த பல்வேறு நுழைவுத் தேர்வுகளினால் கஷ்டப்படும் பொழுது இந்துக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு அப்போ உங்களுக்கு தோணலை? வரியை வந்து நீங்கள் சரியாக கொடுக்காததுனால இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள் முடங்கி போகுது, அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்கங்கிறது அப்போ வந்து வானதி ஸ்ரீனிவாசனுக்கு தோணலை, அண்ணாமலைக்கு தோணலை? மதம்னா மட்டும்தான், கடவுள்னா மட்டும்தான் நீங்கள் வருவீங்களா? ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது கலவரம் செய்வதற்கு. மக்களை வந்து சென்டிமெண்ட்டாக வந்து போய் டச் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குதுங்கிறதுனால இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் இந்து மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கெலாம் இவங்க ஏன் வந்து எதிர்க்கு போராடலை? எங்கள் டங்ஸ்டன் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் தானே எதிர்த்தாங்க. மோடி அரசு கொண்டு வந்த டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்தவர்கள் இந்துக்கள். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு இந்துக்களுக்கு எதிராக, இந்துக்களினுடைய மனசு புண்படும் பாதி மோடி அரசு டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வந்தது? போராட்டத்துக்குலாம் நீங்கள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற கேள்வியை கேட்பதற்கு பிஜேபிக்கோ வானதிக்கோ தகுதியே கிடையாது. விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது மோடி அரசு அவங்கள என்ன பண்ணுச்சு? ஊருக்குள்ளேயே வரவிடாமல் ஆணியெல்லாம் ரோட்டில் அடித்து வச்சு, அவங்க மேலே தண்ணியெல்லாம் பீச்சு, அவங்க மேலே வந்து அந்த இந்த குண்டெல்லாம் போட்டு தாக்குச்சு. எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க? மல்யுத்த வீராங்கனைகள் போராடும்போது ஏன் அந்த போராட்டத்தை தடுத்துது? குண்டுக்கட்டாக எதுக்கு தூக்கின்னு போய் போட்டீங்க? அப்போது மோடி அரசினுடைய திட்டங்களால் இந்துக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் போராடியும் போது நீங்கள் எப்படி வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணீங்க? அப்போது போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை, போராட்டத்தை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு பேசுவதற்கு தகுதி அந்த கும்பலுக்கு கிடையவே கிடையாது. நீ போராட்டம் ஏதோ மக்களுக்காக வந்திருக்கேன்னா பரவாயில்ல, நீ கலவரம் பண்ணுறதுக்கு வரல, அப்புறம் எப்படி ஒன்று அனுமதிக்க முடியும்? அடித்து தான் அனுப்ப முடியும். இல்லை, வரலாறு இருக்கு இல்லையா? அதாவது முருகர் வரலாறு வந்து மிக நீண்டது. அந்த சிக்கந்தர் தர்கா வந்து ஒரு 200 வருஷம் 800 வருஷம் தான் வரலாறு இருக்குது. முருகர் மலையை மீட்கணும்னா இந்துக்களே ஒன்றிணைந்து வாரீர் அப்படிங்கிறாங்க. அதாவது சிக்கந்தர் தர்காவுக்கு வந்து வரலாற்று எண்ணிக்கை ஒரு 1000 வருடங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படி அந்த கணக்குக்கெலாம் அவங்க வருவாங்களானால், இப்போ நாம் என்ன கேட்குறோம், தமிழர்களுடைய வரலாறு, அவர்களுடைய கால எண்ணிக்கைங்கிறது 15,000 ஆண்டுகளை தாண்டி போகுது. அப்போது 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட இந்துங்கிற பேரை தூக்கிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அது வந்து இவ்வளோ தாங்க ஆகுது, 800 1000 ஆண்டுகள் தாங்க ஆகுது. இந்துங்கிற பேரே வந்து 200 ஆண்டு தாண்டா ஆகுது.
அப்போ அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வரீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம் உங்களுக்குள்ள ஒரு கிரிமினல் புத்தி இருக்குது, ஒரு சூழ்ச்சி இருக்குதுங்கிறத பேசணும்ல. அப்போது எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக நாங்கள் அந்த பெருமையெல்லாம் நாங்கள் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தேடணும்லாம் நினைக்கல. நீ அப்படி வந்தனா நான் இப்படி வரேன். இந்த நிலத்தில், இந்திய நிலத்தில் தமிழர்கள் தான், இது தமிழர்களுடைய நிலம்தான், திராவிடர்களுடைய நிலம்தான். அப்போ நாங்கள் அந்த கணக்கு பேச ஆரம்பித்தா எச் ராஜா ஒரு குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டெப்பி புல்வெளிக்கு போயிட்டு வரமா? அந்த கேள்வி இருக்குல்ல. அதனால் இப்போ வந்து 21ஆம் நூற்றாண்டில் வந்து நாங்கள் இவ்வளோ வருஷம் இருந்தோம், அவங்க இவ்வளோ வருஷம் இருந்தாங்க அப்படின்னு கணக்கெல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் யாருமே எங்கேயுமே வாழவே முடியாது. இப்போ பார்த்தீங்களா, ட்ரம்ப்பு அமெரிக்காலேருந்து 15,000 இந்துக்களை, மோடி பக்தர்களை துரத்துறாரு. அப்போது யாருமே எங்கேயுமே வாழ முடியாது. அப்போது ஓரளவு அறிவோட இருக்கணும்னா இருக்கட்டும், இல்லைன்னா போகலாம். இந்த திருப்பரங்குன்றை மலை என்பது வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருந்துச்சு. அங்கே சமணப்படுக்கை இருக்குது, தர்கா இருக்குது, கோயில் இருக்குது. இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருந்தது. இப்போ வந்து அது வந்து இரு மதத்துக்கு இடையான ஒரு பிரச்சனையாக மாற்றும் பொழுது, அதுவும் தமிழ்நாட்டில் இது போன்ற சூழல் அரங்கிறது இல்லை. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் அதில் சொல்லும் போது சமணர் குகையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. சமணர்களை வந்து கழுவிலேற்றி கொடுமைப்படுத்தி அவர்களை செய்வர்களாக மாற்றியது யார் அப்படின்லாம் இருக்கு. அதனால் மக்கள் அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு காலத்தில் அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் மத நல்லிணக்கத்தோடு தான் அந்த இடம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பின்னாடி போய் வந்து நிற்கலை. நீங்கள் வேணும்னா பாருங்கள், இந்த இந்து முன்னணி கும்பலும் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் நார்த் இந்தியாவிலேருந்து யாரையாவது கூட்டின்னு வந்து வேணால் வந்து இங்கே போராட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. அதனால் இப்போ வரைக்கும் உங்கள் மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. இப்போ உடனே அதாவது அப்படி ஒரு மதக்கலவரம் வந்துடக்கூடாது, மக்களினுடைய அமைதி குலைக்கப்பட்டு விடக்கூடாது, இது போன்ற ஒரு சூழ்ச்சி கலவர கும்பல் வந்து உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறனால அரசு வந்து 144 அங்கே போட்டிருக்கு. அது மீறியும் அவர்கள் அயோக்கியர்கள், அதாவதுங்க பாதுகாக்கிறவங்க நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியும். பட் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற கலவர கும்பல் வந்து எப்படி வேணாலும் அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கெடுக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர நல்வழிப்படுத்தணும், நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. அப்படிங்கிறனால அரசு வந்து அதுக்கு இடம் கொடுக்காமல் அவங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அங்கே இன்னும் எதுவும்லாம் ஆகலை. அதனால் நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க. அந்த ஊர் மக்களே இதை வந்து தடுத்து நிறுத்துவார். இப்போது ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு தேர்தல் நடக்குது. அங்கே தொடர்ச்சியாக இப்போ திமுக இருந்தாங்க, திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அங்கே போட்டிட்டுச்சு. அங்கே திமுக எதிர்ப்பை விட பெரியார் எதிர்ப்பு தான் சீமான் அதிகப்படியாக பேசுகிறத நம்ம பார்த்தோம். குறிப்பாக அவருடைய பிரச்சாரங்களில் பல்வேறு விஷயங்களை பேசினார். அதில் முக்கியமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்ப்பனர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்தாரு. எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அவன் தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, அங்கே அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்களுக்கும் பெரியாரிய ஆதரவாளருக்கும் இடையான மோதல், கைகலப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பு தமிழ்நாட்டில் உண்டாக்குச்சு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இது ஒரு பெரிய பரபரப்புலாம் இல்லை சார். இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், ஒரு ஊருக்குள்ளே ஒரு திருடன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு அயோக்கிய பையன், ரவுடி பையன், பொறுக்கி பையன் வந்துட்டானா ஊரே சொல்லலே பொறுக்கி பையன் வரான், திருட வரான். அதே மாதிரி சீமான் வராண்டி அப்படின்னு அலர்ட் பண்ணுறாங்க எல்லாரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது செம்மக்கம், அதாவது காமெடி. கடைசியாக நீங்கள் தாண்டா வருவேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் மறைமுகமாக சீமானை வழி நடத்தியது அப்படிங்கிறது ஆரிய பார்ப்பனிய கும்பல் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அது வெளிப்படையாக சீமானே ஒத்துக்கிட்டாரு. எல்லாரையும் சமமாக பார்ப்பான். டே பாப்பா, உன்னையும் அவனுக்கு சமமாக பார்க்க மாட்டாடா, நீ அவனுக்கு ஏவல் வேலை செய்கிறவன். சீமான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரிய பார்ப்பனர்களுக்கு ஏவல் வேலை செய்யக்கூடாது, உன்னையும் அவன் சமமாக பார்க்க மாட்டான். இதில் என்ன தான் வந்து எல்லாரையும் சமமாக பார்ப்பானே, எனக்கு புரியல. அதாவது வந்து சீமான் வந்து நம்ம நாங்கள் அதெல்லாம் ஜாதிக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு நினைவு இருக்கும், சீமான் வந்து ஒரு சொல்லுவார், கோவில் கருவறைக்குள்ளே தமிழ் போனால் போதும், தமிழர்கள் போகணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அங்கே உள்ள பாப்பாடுறோம், இவனோட முதலாளி அங்கே இருக்கிறாரு, அதனால் அவரே தமிழெலாம் சொல்லிப்பார், தமிழர்கள் போக வேண்டாம். அப்போது சீமானனுடைய நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு போர்டை வச்சுக்கிட்டு அவர் முழுக்க தமிழர்களுக்கு எதிராக தான் இருந்தார் அப்படிங்கிறது அம்பலப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். நீ வந்து தமிழர்கள் போக வேண்டாம், தமிழ் போனால் போதும் அப்படின்னு நீ சொல்கிற. அப்புறம் அதாவது தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கக்கூடிய, இன்று வரை தமிழ்நாட்டிற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய அதிகார கும்பல் ஒன்றியத்தில் ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த கும்பலை வந்து நீ முட்டு கொடுக்குற அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோ பெரிய அயோக்கிய பயிலாக இருக்கணும். இவர் எடுத்துன்னு வந்தார் பாருங்க, அந்த பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு சமமாக பார்ப்பாங்க. பார்ப்பனர்கள் யார் யாருன்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் சொன்னார் பாருங்க. பாரதியார் சொல்கிறாரு,
ஊவேசா சாமிநாத ஐயரை சொல்கிறாரு, இவர்கள் எல்லோரும் தமிழருக்கு எதிராக இருந்தவர்கள். தமிழர்களை பிறப்பின் அடிப்படையில் வர்ணாசிரமத்தின்படி ஏற்றத்தாழ்வு கற்பித்து இவர்களெல்லாம் தீண்டத்தகாதவர்கள்ங்கிறது ஏற்றுக்கொண்டவர்கள். அது மாதிரி தான் வாழணும்னு சொன்னக்கூடிய பாரதியாரையும் ஊவேசா ஐயரையும் எடுத்துகிட்டு வந்து இன்னும் பல பேர்களெலாம் எடுத்துகிட்டு வந்து நீ வந்து பேசுகிற அப்படின்னா நீ எந்த அளவிற்கு தமிழர்களுக்கு எதிரான. அப்போது என்னுடைய அரசியல் வியாபாரம் இனி வந்து போவாது அப்படிங்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் டைரக்டாக சப்போர்ட் பண்ண வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு வழிமுறையை வந்து அவர் கையில் எடுத்துருக்கிறார். இப்போ ஈரோட்டு தேர்தலில் பார்த்திங்கன்னா திமுக இருக்குது, அதிமுக விலகிருச்சு, பிஜேபி விலகிருச்சு, மற்ற கட்சிகள் எதுவுமே வரல. ஏன்னா இவன் போய் காலில் விழுந்துருப்பான். தயவு செய்து ஏற்கனவே வந்து ஒரு 8% ஓட்டில் வந்து நான் கொஞ்சம் நல்ல திரள் நிதி திரட்டி கொஞ்சம் வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டேன், அதனால் ஈரோட்டு இடைத்தேர்தல் நீங்கள்லாம் நிற்காமல் எனக்கு அடியால் ஆகிய சீமான் ஆகிய எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஓட்டெல்லாம் எனக்கு வந்துடும். அதை வச்சு பார்த்தீங்களா இது வரைக்கும் எப்படி நான் வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கணும், அதே மாதிரியே சுட்டு என்னுடைய பிழைப்பை நான் இன்னும் கொஞ்ச நாள் நடத்திப்பேன். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அது ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்த அளவிற்கு ஒரு தற்குறி, ஒரு அரசியல் புரிதலே இல்லாதவன், தலைமை பண்புக்கே தகுதியற்றவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாரை தன்னுடைய வழிகாட்டிகளில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், தமிழர் இல்லைங்கிறதுனால நாங்கள் தலைவராக ஏற்றுக்கலையே தவிர பட் நான் வழிகாட்டியாக ஏற்றுக்கிறோன்னா பேசிட்டு ஒரு வாரத்தில் எப்படி ஒன்றாலும் இப்படி கேவலமாக மாற்றி பேச முடியுது? எப்படி வந்து அவரை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பெரியாரை விமர்சனம் செய்யுங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்க்கல, பட் சிறுமைப்படுத்தி தரக்குறைவாக பொய்களை எப்படி உங்களால் பேச முடியுது? அப்போ இவன் எந்த அளவிற்கு ஒரு ஈனப்பிழைப்பு பிழைப்பவனாக சீமான் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். மக்களுக்கு அப்போ கூட ஒரு டவுட் வந்திருக்கும், அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த திராவிட ஒவ்வாமையில் சீமானை நம்பி அவர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கே வந்து புரிஞ்சு போச்சு இல்லை, சீமான் அப்படிங்கிறவங்க முதல்ல தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து இப்போ தேர்தல் வருது, இப்படிலாம் நம்ம வந்து பெரியாரை பற்றி பேசிட்டா நம்மளுக்கு ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனப்பிறழ்வு ஏற்பட்ட ஒரு நபர் தான் சீமான். அந்த இடைத்தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது திமுகவுக்கு எதிராக எந்த கட்சிகளுக்குமே போட்டியிடலை, துணிச்சலாக நின்று சீமான் மாத்திரம் போட்டியிடுறாரு. ஏன்னா அவர் மற்ற எல்லாருடைய வாக்குகளையும் வாங்குவார், ஒரு பெரிய வாக்கு எண்ணிக்கையில் சீமான் வருவார்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், ஏதோ துணிச்சலாக நிற்கிறாரா? ஐயோ மற்றவங்கெல்லாம் வந்து இடைத்தேர்தல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டு போயிருக்கிறாங்க, அவ்வளோதானே. ஏன்னா அவங்க தோற்றுருவாங்கன்னு தெரியும். அதாவது அதிமுக இவங்கெல்லாம் நின்னா சரி தோத்துட்டா நம்மளுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி இருக்கிறாங்க. ஆனால் சீமானுக்கு தான் அசிங்கத்தை பற்றி கவலை கிடையாது, ஏன்னா அவன் எந்த தேர்தலையும் ஜெயிக்கவே இல்லையே. அப்போ அப்படிப்பட்டவங்க தானே வந்து யோசிக்கணும், ஐயோ நம்ம போய் நின்று தோற்று போயிட்டா அவமானம், அவமானம் அசிங்கம் அதெல்லாம் அந்த ஜந்துக்கு கிடையவே கிடையாது. அதனால் ஓடுறது 2 பேர், எத்தனாவது வந்து நான் 2வது அப்படிங்கிற மாதிரி. திமுக நிற்குது, அடுத்ததான் நான் மட்டும் தான் நிற்கிறேன். பார்த்தீர்களா நான் வந்து எனக்கு வந்து ஓட்டு வந்துருச்சு சார். அதிமுக ஓட்டோ பாஜக ஓட்டோ மற்ற கட்சிகளினுடைய ஓட்டோ சீமானுக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. என்ன ரியாலிட்டியோ அதை நம்ம வந்து பேசணும். திமுக மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். அதனால் சீமானுக்கு ஓட்டு விழுமானா விழும். வெறுப்பு அரசியல் புரிதல் அற்றவர்கள், சிந்தனை பிறழ்வற்றவர்கள், சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய ஜோம்பிகள்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டு தானே சார் செய்வாங்க. அதனால் ஈரோடு இடைத்தேர்தலும் திமுக தான் வின் பண்ணுவோம், அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணோம். ஈவன் அதாவது அங்கே போய் பார்த்தீங்களா நான் இப்படி பேசிட்டேன், அதாவது அவனுக்கு இங்கே வெற்றிங்கிறது முக்கியம் இல்லை சார். நான் ஈரோடு மண்ணில் போய் பாருங்கள் பெரியார் எதிர்த்து பேசிட்டேன், பாருங்கள் யாருமே இல்லாத போது நான் வந்து திமுகவை எதிர்த்து நின்று இவ்வளோ வாக்கு வாங்கிட்டேன்னு சும்மா எழுதிக்கிறதுக்காக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை. ஆக மற்றும் சீமானுடைய அரசியல் அந்த கட்சிக்கும், அதாவது சீமானால அந்த கட்சியும் உருப்பட போகிறது கிடையாது, அவனை நம்பி இருக்கிறவங்களும் உருப்பட போகிறது கிடையாது. நன்றி தோழர், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.